ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அதாவது உதயம் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உதயம் கார்ட எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கார்டு எதுக்கு பயன்படுத்துறாங்க? இந்த கார்டு எதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனல இப்ப தான் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன சொல்லிட்டு போய் சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெளிவுகள் இருக்கும். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னான்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுங்கிறது சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுங்கிறது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைசன்ஸ் மாதிரி தான் இந்த ஒரு எம்எஸ்எம்இ கார்டு. இந்த கார்டு எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேங்க்லேயோ இல்லாட்டி நீங்கள் ஒரு உங்களோட பிஸ்னஸை வச்சு ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கார்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படி அது இல்லை, அதுவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கேட்பாங்க. இப்போ சில ஜிஎஸ்டி இல்லை சிறு குறு தொழில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உதயம் இந்த கார்டு தான் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ மூலமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் அரசு மானியத்தின் கூடிய லோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக கேட்பாங்க. அதனால் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை மாதிரியான ஒரு செட்டப்பில் ஒரு கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ அதாவது உதயம் கார்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இந்த சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் கைத்தொழில் மாரி பண்ணுறேன் அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் இந்த உதயம் கார்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனுக்காக நீங்கள் போகும்போது உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கார்டை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதனால் இந்த கார்டினுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிசி இல்லாட்டி மொபைல் எதுலையாச்சும் ஒரு இதில் போய்ட்டு ப்ரௌசரில் போய்ட்டு அதாவது கூகுள் இல்லாட்டி உங்கள் மொபைல் ப்ரௌசர் எதுவாக இருக்கட்டும் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உதயம் சர்டிஃபிகேட் அதாவது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா போதும். இல்லை ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரும் நேம் ஆஃப் என்டர்பிரினரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடியது மாதிரியே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கங்க. இதில் ஏதேனும் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேஷனில் உங்களுடைய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகாது. அதனால் நீங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆதார் நம்பரையும் நேம் ஆஃப் என்டர்பிரினர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய பெயரை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கூட வேலிட் 2 ஜென்ரேஷன் ஓடிபி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆதார் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா இதில் டைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய வேலிடேட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகும். இதில் உங்களுடைய பேன் கார்டுக்கான வெரிஃபிகேஷன் கேட்குங்க. இதில் யாருடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்களோ அவங்களுடைய பேன் கார்டுடைய இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்களா, இல்லைனா நீங்கள் தனியாக பண்ணுறீங்களா, இல்லை ட்ரஸ்ட்டாக என்ன அப்படிங்கக்கூடிய உங்களோட ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனு, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பின்னால் வரக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் என்னென்னு பார்த்து நீங்கள் டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஃபஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால் அவங்களுடைய இதை ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் பேன் நம்பர் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பெர்சனுடைய பேன் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் பேன் ஹோல்டர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் அந்த பேன் கார்டினுடைய ஹோல்டர் பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேன் கார்டிலே கொடுத்துருப்பாங்க. சேம் அதில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அண்ட் டிஒய் இஸ் பெர் பேன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி கொடுத்து பேன் வேலிடேட் பார்த்தீங்கன்னா கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹேவ் யூ ஃபில்டு த ஐடிஆர் ப்ரீவியஸ் இயர், டு யூ ஹேவ் ஜிஎஸ்டி நம்பர் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும், அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ரெண்டாவது டு யூ ஹேவ் ஜிஎஸ்டிஐஎன்
அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா நீங்க எஸ் குடுத்துக்கோங்க. இல்லன்னா உங்கள்ட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லன்னா நீங்க நோ குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட முன்னால இருந்தது. ஆனா இப்ப இல்ல அப்படின்னா, அதில எக்ஸம்ப்டட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து குடுத்துக்கோங்க. இப்ப இதில அந்த இது நம்ம நோ குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேம் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துக்கிற மாரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பரு நீங்க இப்ப இதில குடுத்தீங்க பார்த்தீங்களா? ஆதார் கார்டுக்கு அதே நம்பர் கூட குடுத்துக்கலாம். ஜிமெயில் அட்ரஸ் உங்களுடைய விருப்பம் தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஓனர்ஷிப்னுடைய எம்எஸ்சிபி பேசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷேரிங் மெம்பர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அமௌண்ட்ன்னு இருக்கு பாருங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேஸ்ட் வாரியா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. அது நீங்க எந்த பிரிவு சேர்ந்தீங்களோ, அவங்களுக்கு பிரிவு தகுந்தா பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஷேரிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. இத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு தேவைப்படுங்கிறத நான் பின்னால வந்து சொல்றேன். நெக்ஸ்ட்டு 8வது ஆப்ஷன் பார்த்துங்க சோஷியல் கேட்டகரி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. ஓபிசில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிசி கேட்டகரில வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதர் பேக்வர்ட் கேஸ்ட்ல தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரலுங்க கூடவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால உங்களுடைய கேட்டகரி அதாவது எந்த பிரிவை சார்ந்தவங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு 9வது ஆப்ஷன் ஜெண்டர். நீங்க ஃபீமேலா இருந்தா ஃபீமேல், மேலா இருந்தா மேல். இப்ப நம்ம வந்து மேல் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிலி ஆப்ல்டான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க ஊனமுற்றவரா? அதாவது சாரி மாற்றுத்திறனாளியா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அத நீங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் என்டர்பிரைசஸ். அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய என்டர்பிரைசஸ் அதாவது உங்களுடைய தொழில் பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அதில குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் அண்ட் யூனிட் நேம்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதில உங்களுடைய பிளான்ட், யூனிட் நீங்க என்ன எந்த ஏரியால வச்சிருக்கீங்களோ உங்க பிசினஸ, அதனுடைய பேர திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதில போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் யூனிட்ன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில எந்த குழப்பமும் கிடையாது. உங்களுடைய ஷாப் எங்க இருக்குதோ, அந்த ஷாப்பினுடைய நேம் வந்து மேல் டைப் பண்ணிருவீங்க. கீழ சேம் அதே நேம வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் நேம்ல குடுத்துட்டு, இப்ப இந்த யூனிட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, 12வது ஆப்ஷன்ல குடுக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த 12வது ஆப்ஷன நான் இந்த டைப் பண்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இதுல எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. இப்ப 12வது ஆப்ஷன்ல பாருங்க, லொகேஷன் ஆஃப் பிளானட் பிளான்ட் அண்ட் யூனிட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல யூனிட் நேம். இப்ப நம்ம யூனிட் நேம் மேல குடுத்ததுனால, இப்ப கீழ வந்து நீங்க அத குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க, அந்த இடத்துல பேர் வந்துரும். இப்ப இத செலக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய ஷாப் வந்துட்டு அதாவது உங்க ஷாப்பா இருக்கட்டும், நீங்க பிளானட் வந்து எத்தன இடத்துல வேணாலும் வச்சிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்ப கொஞ்சம் பிசினஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இடம், 10 இடம்னு வச்சிருப்பாங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இடத்த கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு இடம் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு இத கிளிக் பண்ணிட்டு, அந்த பர்ட்டிகுலரான ஷாப்போட அட்ரஸ் எங்க இருக்கோ, அத கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்டு எல்லாமே நீங்க குடுத்து டைப் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஆப்ஷன் வந்து பாத்துங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ் அதாவது அஃபிஷியலா எங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் மேல குடுத்தீங்க பார்த்தீங்களா அட்ரஸு, அத சேம் இதுலயும் டைப் பண்ணி முடிச்சுக்கோங்க. டைப் பண்ணிட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்துங்க, நான் மேல வந்து அட்ரஸ் குடுத்துருப்பேன். குடுத்துட்டு கீழயும் அதே அட்ரஸ குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லொகேஷன வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிக்கங்க. இதில எதுவும் தப்பும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது முடிச்சதுக்கப்புறம், ஆ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ஏன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நீங்க உங்கள்ட்ட இல்ல அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அது சர்டிஃபிகேட் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, அத நீங்க கிளிக் பண்ணி நம்பர் குடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ் அது கேட்டிருக்காங்க பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ உங்களுடைய தொழில வந்து இப்ப நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இல்லாட்டி முன்னாடிருந்து இருக்குதா? அப்படிங்கிறத வந்து தான் அது கேட்குறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டேட் ஏதாவது செலக்ட் பண்ற மாரி இருந்தா, உங்க பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரன் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரிலாம் குடுக்குற மாரி இருக்கும். நீங்க நோ குடுத்துட்டீங்கன்னா, இப்ப இந்த என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, மேண்டேட்டரி கிடையாது. தேவைன்னா நீங்க குடுத்துக்கலாம். 16 வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்க போறீங்களோ, அந்த பேங்க்கோட அட்ரஸ் தான் குடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்க பிசினஸுக்குன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அது குடுத்துக்கலாம். அப்படி இல்ல உங்கள்ட்ட அந்த மாரியான கரண்ட் அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, நீங்க அஃபிஷியலா யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுடைய மேனுஃபேக்சர் வந்து நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா? இல்லன்னா சர்வீஸ் பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் ஷாப் வச்சிருந்தாலும் சரிங்க, டீ ஷாப்பு, மளிகை கடை
எது வச்சிருந்தாலும் சர்வீஸ்னே கொடுத்துக்கோங்க. மேனுஃபேக்சரிங் வந்து கொடுக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிங்களுக்கு தான் வந்து சேரும். நெக்ஸ்ட்டு 17 வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டி அண்டர் சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ட்ரேடிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாரிஃபிகேஷன் என்ஐசி கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசி கோடு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்களுடைய ஷாப் வந்து எது ரிலேட்டடானது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ டீ ஷாப்னா டிஇஏன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாப்போட கேட்டகரி வரும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஷாப் வந்துடும். நீங்கள் என்ன உங்களோட ஷாப் வருதோ அது உங்களுடைய ஷாப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆட் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஷாப் எது சம்மந்தமான ஆக்டிவிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். இப்போ பார்த்துங்க என்ஐசி 2 டிஜிட் கோடில் வந்து பார்த்துங்க 58 பப்ளிஷிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி உங்களுடைய ஷாப்புக்கு என்ன ரிலேட்டடாக வருதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஷாப்பில் என்னென்ன விதமான விஷயம்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதை நீங்கள் புக்கு விற்கிறது, நான் புக் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் 2 கூட கொடுத்துக்கலாம். இல்லை 3மே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்னை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆட் ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்பில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் மேல் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஃபீமேல் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை நீங்கள் மட்டும் தான் ஓனர் அப்படின்னா நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்கன்னா 1ன்னு போட்டுக்கிட்டு மற்ற செக்ஷனில் சைபர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை விட அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் இயர்களுடைய உங்களுடைய ரெவென்யூ பற்றி கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய WDV அதாவது ரைட் அண்ட் டவுன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய 21வது ஆப்ஷனை மட்டும் நீங்கள் மேண்டேட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய மந்த்லி அதாவது டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வருஷத்துக்கான ரெவென்யூ உங்கள் ஷாப்லேருந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி ரெவென்யூ கொடுக்காதீங்க. அதாவது உங்களுடைய 2023லேருந்து 24 சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்தமாரி உங்களுடைய ரெவென்யூ எவ்வளோ வந்துச்சோ அந்த இயருக்கான ரெவென்யூ டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுடைய இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் படிச்சுக்கங்க. படிச்சுட்டு எதுக்கு எஸ் கொடுக்கணுமோ எதுக்கு நோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு ஃபைனல் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி அண்டு வெரிஃபிகேஷன் கோடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பருக்கே வந்துடும். அதை வந்து கொடுத்து நீங்கள் ஃபைனல் ஸ்டெப் ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் சப்மிட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் மேலே வந்து ஓடிபி கொடுத்தாச்சு. கீழே வந்து பாருங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கோடை அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி கொடுக்குறேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகும். ஓகேங்களா. லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு உதயம் சர்டிஃபிகேட்டுக்கான நம்பர் வந்து கொடுப்பாங்க. இந்த நம்பரை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லாட்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. கொடுத்துட்டு பிரிண்ட் கார்டுன்னு இருக்கும் போதே அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த நம்பரை மேலே கொடுத்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது இந்த உதயம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா நம்பர், அதை கொடுத்தீங்கன்னா வேலிடேட் பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப புரியிற மாரி சிம்பிளா சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதில வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய பான் கார்டு வீடியோ இருக்கட்டும், நம்ம போட்ட எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppலயும் சரி, Instagramலயும் சரி, அவங்களோட சந்தேகங்கள வந்து தீர்த்துக்கிட்டு தான் வராங்க. இல்ல சந்தேகங்கள் இருந்ததுன்னா, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்லயும், நம்மளோட Instagram பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்ல மெசேஜ் பண்ணலாம். நம்மளுடைய சேனல்ல இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா போட்டுட்ருக்கிறோம். கொஞ்சம் சின்ன ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில நாட்களா வந்து நம்மளோட சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. நம்மளுடைய ஒர்க் ப்ரெஷர்னால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து மேக் பண்ண முடியாம இருந்துச்சு. இனிமேல் நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு லாங் டெர்ம் பிரேக்கப் இருக்காம, ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி செய்றேன். நம்மளோட சேனல நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்க உங்களோட ஆதரவு குடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் இதுதான் நமக்கு அடுத்தடுத்த ஊக்கத்த குடுக்கும். அதனால நம்மளோட சேனல கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, சிறு குறு தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போல ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்ல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய்.